பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறாங்க, பயணித்திருக்கிறாங்க. அந்த படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று வீடியோவில் வரிசையாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்ப்போம். முதல் திரைப்படமாக 1978 வெளிவந்த திரைப்படம் தான் ஜஸ்டின் கோபிநாத், டி. யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் KR, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக நடிகர் திலகத்தோட நடிப்புகள் இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பிள்ளையாக, நடிகர் திலகத்தோட பிள்ளையாக, அப்பா பிள்ளையாக இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா பிள்ளை கிடையாது. ஜெயிலில் இருக்கிற பாலாஜியோட பிள்ளைய தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவரை வளர்க்குறது தான் கடமை. வளர்த்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணுறது அளவுக்கு பெருமையாக கொண்டு போன ஒரு திரைப்படம் தான் படம் ஜஸ்டின் கோபிநாத் என்ற கதைகளம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருவரும் இணைந்து நடித்த ஒரு அருமையான கதைகளம் கொண்ட பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அவங்க அப்பான்னு சொல்லி கிளைமேக்ஸ் காட்சியில் பொறுத்த வரைக்குமே படத்தை முடிச்சிருவாங்க. படமும் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 1979 டி. யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். நடிகர் திலகம் மற்றும் KR, ரஜினிகாந்த் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பிறகு இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவரோட நடிப்பு தான் இந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் நடிச்சிருப்பார். பாதி இடைவேளைக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திருடனாக களமிறங்கி வருவார். திருடனாக வந்திருந்தாலும் அவரை பிடிக்கிறது, ரெண்டு பேருக்கும் ஃபைட் சீனு, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோட KR உட்காந்து அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், நடிகர் திலகம் அவர்கள் ஏன் கொன்னன்னு சொல்லி கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த ஆத்தும் கரையில் ஃபைட் பண்ணுற சீனு, படமும் நான் வாழ வைப்பேன் என்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைகளும். அந்த 20 நிமிஷம் சீனு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக அருமையாக கிளைமேக்ஸ் காட்சியில் கொடுத்துருப்பாங்க. அதை கட் பண்ணக்கூடாதுன்னு நடிகர் திலகமே சொல்லி வளர்ந்து வர பையன் இவன் வரட்டும், இந்த சீன் இருக்கட்டும்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கு நல்லா விட்டு கொடுத்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக நான் வாழ வைப்பேன் திரைப்படம். இந்த திரைப்படம் நிறைவேறு தோல்வின்னு சொல்லுவாங்க, ஆனால் கதைகளம் என்பது ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக நான் வாழ வைப்பேன் திரைப்படம் அமைந்தது. திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்தது. நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்த ஒரு சிறந்த படம் கூட சொல்லலாம் நான் வாழ வைப்பேன். இருவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். நடிகர் திலகம் மற்றும் KR, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து நடித்த நான் வாழ வைப்பேன் ஒரு வெற்றி தான் சொல்ல முடியும். அடுத்த திரைப்படமாக உருவங்கள் மாறலாம் 1983 SP ராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இளையராஜா மற்றும் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சில்க் ஸ்மிதா மற்றும் நடிகர் திலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருப்பாங்க. YG மகேந்திரன் மற்றும் சுபாஷினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே உருவங்கள் மாறலாம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் எல்லா நட்சத்திர பட்டாளங்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு 100 நாள் ஓடி ஒரு சராசரியான ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் பொறுத்த பொதுவாக எல்லா நடிகர்களுமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படமும் ரசிகர் மட்டியில் ஒரு வரவேற்பு பெற்று ஒரு சராசரியான நடிகர் திலகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஓரளவு திருப்தி ஏற்படுத்தும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் YG மகேந்திரன் தான் ஹீரோ. இருந்தாலும் எல்லா நடிகர்களும் இருந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக விடுதலை. இந்த திரைப்படம் 1986 K. விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது. சந்திரபோஸ் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாதவி மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ரன்னிங்காக தான் இருக்கும். படம் ஓடிக்கிட்டே இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை பிடிக்கிறது தான் நடிகர் திலகத்தோட வேலை. அந்த அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் விடுதலை திரைப்படம். திரையரங்கு ரசிகர் மட்டிலும் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படம் தோல்வின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, தோல்விலாம் கிடையாது. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி தான். விஜயகுமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தில் வில்லனாக, இளம் வில்லன்களை பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சிருப்பார். வில்லனாக நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு கிளைமேக்ஸிலும் பார்த்தீங்கன்னா அந்த JCB வச்சு ஓட்டுறதா இருக்கட்டும், காரில் போயிட்டு ஃபைட் பண்ணுறது, நடிகர் திலகம் எல்லாருமே கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு குதூகலமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக தான் விடுதலை திரைப்படம் அமையும். விஷ்ணு அவரது
அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் வெயிட்டான கேரக்டரையும் நல்லா நடிச்சிருப்பார். பொதுவாக எல்லா நடிகர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவுக்கு நடிகர் திலகம் பொறுத்த வரைக்குமே இருவருக்குமே எதிரும் புதிருமா தான். அவரை கண்டுபிடிக்கிறதா வேலை. பல வேஷம் போட்டு பாடலும் இருக்கட்டும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகமும் சூப்பர் ஸ்டாரும் ஒவ்வொரு வேஷத்துலையும் இருப்பாங்க. பாட்டும் சூப்பராக அமைஞ்ச ஒரு சூப்பர் திரைப்படம் தான் விடுதலை என்கிற அளவுக்கு சூப்பராக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. மாதேவி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல திரைப்படங்களை எழுந்து நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை ஒரு சூப்பராக கொடுத்த விடுதலை ஒரு வெற்றியாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக படிக்காதவன். இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா, நடிகர் திலகம் மற்றும் ஜெயசங்கர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டில் கதைகளமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பியை தேடி அலைவார். அவங்க தம்பி 2 பேர் வெளியில் வந்து அவங்கள படிக்க வைக்கிறது, ரஜினிகாந்த் அவர் படிக்க வச்சு அவர் தம்பி எதிர்த்து பேசுறது, அண்ணன் தான் கோர்ட்டு ஜட்ஜில் இது பண்ணுறது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் படிக்காதவன் திரைப்படம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 175 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்தது. வேற லெவலில் ஃபட்டையை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைகளமாக அமைஞ்ச திரைப்படம் தான் படிக்காதவன். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மத்தியில் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட தம்பியை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அதில் நடக்கும் துரோகங்களை சந்திக்கிற அளவுக்கு தன்னை அண்ணன் தம்பி சேர்வாரா என்கிற கதைகளும் கொண்ட படிக்காதவன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக படையப்பா. இந்த திரைப்படம் 1999ஆம் ஆண்டு கே. எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லட்சுமி, சௌந்தர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட், பிளாக் பஸ்டர். திரையரங்கில் 200 நாள் கடந்து ஓடி பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார். ஒவ்வொரு சீனும் ஏன் புள்ள என்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் வெயிட்டாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் அதிக சம்பளம் நடிகர் திலகம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 25 லட்சத்துக்கு மேலே. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளும் கொண்ட படையப்பா திரைப்படம் இன்றும் பேசப்படும் அளவுக்கு சின்ன குழந்தைகள் முதல் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். பாச வச்ச குழந்தையப்பா மீச வச்ச அப்பா என்கிற அளவுக்கு படத்தோட படமும் சரி பாடலும் சரி படம் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாஸ் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிளாஷ்பேக் வர்றது அளவுக்கு படம் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. படமும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வசூலை கொடுத்தது. 1999 ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இன்றும் நின்று பேசப்படும் அளவுக்கு ஒரு அருமையான கதைகளம் கொண்ட படையப்பா திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி. நடிகர் திலகம் இதெல்லாம் கடைசி நடித்த திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படமும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் பார்த்தோம். பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த திரைப்படங்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 6 திரைப்படத்திற்கு மேலே. எல்லா திரைப்படமும் சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படம் தான். நடிகர் திலகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வியா பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.